நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடியும் சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தேசிய கொடியை ஏற்றுகின்றனர். தேசிய கொடியை மாநில முதலமைச்சர்கள் ஏற்றும் உரிமை எப்போது கிடைத்தது தெரியுமா? பார்க்கலாம். பட்டொளி வீசி பறக்கும் நம் தேசிய கொடி நாட்டின் அடையாளம் மட்டுமல்ல, மாநில அரசுகளின் அங்கீகாரமும் கூட. சுமார் 250 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பறந்து கொண்டிருந்த ஆங்கிலேயர் கொடிக்கு பதிலாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றபோது முதல் முறையாக எழுச்சியுடன் பறந்தது நம் தேசிய கொடி. அன்று தொடங்கி ஒவ்வொரு குடியரசு தினத்தைப் போலவே சுதந்திர தினத்தன்றும் மாநில ஆளுநர்களே தேசிய கொடியை ஏற்றினர். அதெல்லாம் 1973ஆம் ஆண்டு வரை மட்டும்தான். அதன் பிறகுதான் நாடு முழுவதும் சுதந்திர தினத்தின் போது முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை பெற்றனர். அன்று தொடங்கிய முதலமைச்சர்கள் தேசிய கொடி ஏற்றும் உரிமை 50 ஆண்டுகள் என்னும் பொன்விழாவை எட்டியிருப்பதற்கு பின்னால் ஒலிக்கும் பெயர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதிதான். 1969ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தன்று சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் கருணாநிதி, சுதந்திர தினத்தில் மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை ஏன் முதலமைச்சர்களுக்கு வழங்கக்கூடாது என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பிரதமர் இந்திரா காந்திக்கு கடிதங்களை எழுதியதுடன் நேரிலும் சந்தித்து வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர்கள் கூட தேசிய கொடி ஏற்றும் போது முதலமைச்சர்களுக்கு ஏன் அந்த உரிமை இல்லை என்பதுதான் மாநில உரிமைக்கு குரல் கொடுத்த முதலமைச்சர் கருணாநிதியை உசுப்பியது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தீர்மானம் கொண்டுவர ஒரு வழியாக பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு தமிழ்நாடு அரசின் தீர்மானத்தை ஏற்று ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று ஆளுநர்களும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர்களும் தேசிய கொடியை ஏற்றுவார்கள் என மத்திய அரசு ஆணை பிறப்பித்தது. அதன்படி 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் கருணாநிதி. மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியேற்றும் உரிமையை கருணாநிதி பெற்றுத்தந்த 50ஆம் ஆண்டு இது. அதே இடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றியிருக்கிறார். சுதந்திர திருநாள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை நாள் என்றால் முதலமைச்சர்களின் உரிமையை கருணாநிதி சாத்தியப்படுத்திய நாளும் இன்றுதான்.